இந்த சுயன்பத்தை பற்றி பயம், கவலை, சந்தேகம் இதெல்லாம் வர காரணம் போலி டாக்டர் போட விளம்பரம். என்ன போடுறாங்க? சிறு வயசத்தில் கெட்ட பழக்கத்தினால் அவசர காலத்தில் ஆண்குறி சிறுசாகிறது. இதை நம்பிட்டு பயப்படுறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, டாக்டர் சுயன்பத்தினால நரம்பு தளர்ச்சல் ஏற்படுமா? நரம்பு தளர்ச்சல் வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. நரம்புக்கு பாதிப்பு ஏற்பட்ட அதுக்கு குறிப்பிட்ட இது இருக்கு. பார்க்கின்சன்ஸ் இருக்கு, அல்சைமர்ஸ்னு சொல்லுவாங்க, பேரலிட்டிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுதா? குலியன் பாரி சென்ட்ரோம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டுக்கோ நாடிய மண்டலத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி பேர் இருக்கு. அது தவிர இதுக்கு ஒரு நரம்பு தளர்ச்சல் வார்த்தை கிடையாது, அர்த்தமும் கிடையாது. சரி, கேள்விக்கு பதில் சொல்றேன். கண்டிப்பா 100க்கு 100 பங்கு நரம்பு பாதிப்பு ஏற்படாது. அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க. இப்போ இன்னொன்று கேட்குறாங்க, நான் டெய்லி செய்யலாமா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு டெய்லி செய்ய வேண்டிய அவசியம் எதுக்கு? தெரியாம கேட்குறேன். சாப்பாடு நான் ஒத்துக்கிறேன், அது இல்லைன்னா உயிர் இருக்காது. ஆனால் சுயன்பம் இல்லாமல் வாழ்க்கை நடக்க முடியுமே? மெயின் காரணம் எதுக்கு நீங்கள் டெய்லி பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது. ஃப்ரீ டைம் நல்லபடியாக பயன்படுத்துங்கப்பா. ப்ளே கிரவுண்டுக்கு போங்க, விளையாடுங்க, பார்க்குக்கு போங்க, வாக்கிங் போங்க, ஒரு ஒரு சப்ஜெக்ட் புதுசாக கற்றுக்கோங்க, கம்ப்யூட்டர் ட்ரைனிங் போங்க, இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா மியூசிக் போங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் போங்க, இல்லை மேல் படிப்புக்கு ஏதாவது பார்ட் டைம் ஸ்டடீஸ்க்கு போகலாம். இந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட்டுட்டு என்ன நேரமும் சினிமா பத்திரிகை படிச்சுட்டு அதை வச்சு பண்ணால் அதுதான் காரணம். எப்போ ஒரு மனிதனுக்கு ஃபுல்லாக வேலை இருக்க ஒரு நாளில் அவன் இதை பற்றி செக்ஸ் பற்றி அதிகமாக திங்க் பண்ண மாட்டான். அதனால செக்ஸில் ஆர்வம் இல்லைன்னு சொல்ல மாட்டான், இருக்கும். எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் வரும். இவங்க டெய்லி பண்ண ஆசைப்பட காலம் என்னன்னா, நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு, வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க. ஏதாவது ஒரு ஹாபி பிக்கப் பண்ணப்பா, அதுதான் மெயின் காரணம். பட் மருத்துவ ரீதியாக சொல்ல போனால் நீங்கள் டெய்லி பண்ணாலும் நான் அதை சரின்னு சொல்ல மாட்டோம், வேணாம்னு சொல்ல மாட்டோம், அது உங்கள் சௌகரியம். பட் காரணம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதுக்கு டெய்லி பண்ணுறீங்கன்ட்டு. கொஞ்சம் டைம் இந்த மாதிரி ஃப்ரீயாக வச்சுக்காம ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு சைடு ஹாபி கற்றுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கோங்க, ஒரு டேலண்ட் கற்றுக்கோங்க, போதும். சரி, டெய்லி சுயன்பம் பண்ணால் பிரச்சனைகள் வருமானு கேட்குறாங்க. பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னு சொல்கிறாங்க. நம்ம விந்து ஒரு ஊத்து மாதிரி உடம்புல விந்து தயாராகும். ஒரு ஆண் குழந்தை என்னைக்கு வயசுக்கு வரானோ கடைசி மூச்சு வரைக்கும் அந்தந்த அவயவங்கள் விதை, பிராஸ்டேட் சுரபி, சென்னல் வெசக்க சுரபி தன்னுடைய தவங்கள் தயார் பண்ணிட்டு தான் இருக்கும். அது வெளியே போயிட்டு தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுதா? வருது. ரெண்டாவது, சுயன்பத்தை என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆணுடைய ஜன்ன பொறுப்பை தூண்டி விடுறீங்க. பக்க விளைவுகள் வர்றதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது, எங்கே கெடுதல் இருக்குது? உங்களுக்கு கெடுதல்ன்றது ஒன்று ஏற்பட்டால் அதுக்கு காரணம் பண்ணுறது தப்புன்ற குற்றவுணர்வு இருக்கு இல்லையா, அந்த குற்றவுணர்வுனால தான் உங்களுக்கு மைண்டு பாதிப்பு ஏற்படும், மனசு சஞ்சலமாகும். அது தவிர இந்த ஒரு செயல்பாடுனால உடம்புக்கோ மனதுக்கோ எந்த விதமான தொந்தரவும் பிரச்சனையும் வராது. தைரியமாக இருங்க. என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, என்னுடைய பழைய வீடியோஸ் பாருங்கள், பல சொல்லியிருக்கேன். சுயநலத்தை பற்றி தவறான கருத்துக்கள் வேணாம், இதுதான் உண்மைகள்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. அதனால யாருக்கும் இது வரைக்கும் உலகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வந்தது கிடையாது, நரம்பு தளர்ச்சி கண்டிப்பாக வந்தது கிடையாது. தைரியமாக இருங்க. நீங்கள் டெய்லி பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஹாபி பிக்கப் பண்ணுங்கள், ஒரு புது ஒர்க்கை கற்றுக்கோங்க, டேலண்ட் கற்றுக்கோங்க.